கருவர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலகண்டாவின் சங்கர் குருநாதர் அருணாபெருமான் திருடலைய சர்வம் சம்சம் எம்பெருமான் கருவர் முழுபெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமந்தர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இணைத்தளத்து வரிசைப்படி பாடல் எண் 1237 கோகனகம் முகிழ்த்த என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியாடம் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகாஜனம். இந்த பாடல் மயக்கு அற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தான தனன தத்த தான தனன தத்த தான தனன தத்த தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. கோகனக முகிழ்த்த போகம் புலகிதத்த கோடு தலை குலைத்த முலையாலை கூட வர அழைக்கும் மாடுகுடை அடர்த்த நீடிய குவிளைக்கண் மடமானார் ஆகம் உற அனைத்து காசை அபகரித்து மீள இதழ் கடிப்பதறியாது ஆசையது கொடுத்தும் ஆலமது குடித்த சேலில் பரிதவிப்பது இனியேனோ மாக நதி மதி பிரதாப மௌலியர்க்கு உசாவியது ஓர் அர்த்த மொழியோனே வாகுவலயம் சித்திர 6 இரு புய வெற்பில் வாழ்வு பெரு குரத்தி மணவாள வேக உரக ரத்ன நாக சயன சக்கரம் ஏவி மரகதத்தின் மருகோனே வீசுத்திரை அழைத்த வேலை சுவர வெற்றி வேலை உருவவிட்ட பெருமாள். கோகனகம் முகிழ்த்த போகம் புலகிதத்த கோடு தலை குலைத்த முளையாலை கூடவர அடைக்கும் மாடுகுளை அடர்த்த நீடிய குவிளைக்கண் மனமானார் ஆகமுற அனைத்து காசை அபகரித்து மீள இதழ் கடிப்பது அறியாது ஆசையது கொடுத்தும் ஆலமது குடித்த சேலில் பரிதவிப்பது இனியேனோ அப்படின்னு முதல் பதில சுவாமி வென்றார். அதாவது கோகனகம் அப்படின்னா தாமரை மொட்டு அலர்ந்தது போன்றதாய் காம இன்பத்தால் புலகாங்கிதம் கொண்டதாய் மலையின் சிறப்பையும் அழித்த கொங்கை என்னும் தனத்தாலே அழைக்கும் சேருவதற்கு வரவழைக்கின்றவரும் பொன்னாலாய குழையை நெருங்கி நீண்டுள்ளதும் குவளை மலர் போன்றதுமான கண்களை உடையவருமான இளம் பெண்கள் தங்கள் தேகத்தில் படும்படி அனைத்தும் அங்கிடம் அணையப்பட்டவரின் பொருளை அபகரித்தும் மீண்டும் வாயுதலை கடிப்பதை அதில் உள்ள வஞ்சனை எண்ணத்தை தெரிந்து கொள்ளாமல் ஆசை மிகுந்து எழுப்புவதும் ஆலமது குடித்த விஷத்தை உண்ட சேல்மீன் போல பரிதவிப்பதும் அல்லது வருந்துவதும் அல்லது ஆலமது குடித்த விஷயத்தை தன்னிடத்தை கொண்டுள்ள சேல்மீனை ஒத்த விழி மிரட்டால் பரிதவிப்பதும் வருந்துவதும் இனி ஏனோ இன்னமும் வேண்டுமா போதும் போதும் என்றபடி. ரெண்டாவது பதில மாக நதி மதி பிரதாப மௌலியர்க்கு உசாவியது ஓர் அர்த்தம் முடிவோனே வாகுவலயம் சித்திர 6 இரு புய வெற்பில் வாழ்வு பெரு குரத்தி மணவாள வேக உரக ரத்ன நாக சயன சக்கரம் ஏவி மரகதத்தின் மருகோனே வீசுதிரை அழைத்த வேலை சுவர வெற்றி வேலை உருவவிட்ட பெருமாளில் முடிகிறார். மாக நதி அதாவது ஆகாய நதியாகிய கங்கை மதி சந்திரன் இவை தம்மை அணிந்துள்ள கீர்த்தியை கொண்ட திருமுடியுடைய சிவபெருமானுக்கு அவர் விசாரித்ததான ஒப்பற்ற ஒரு பொருளை உபதேசித்த பெருமாளே. வாகுவலயம் தோழனி பூண்டதும் அழகியதுமான 12 புயங்களாம் மலையென்ன புயங்களில் வாழ்க்கை இன்பத்தை பெற்ற குரத்தி வள்ளியின் மணவாள பெருமாளே கணவனே. நஞ்சுள்ள பாம்பு ரத்னமணி கொண்ட பாம்பு ஆகிய ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ளும் துயில் கொள்பவரும் சக்காயத்தை ஏந்தியவருமான மரகத நிற பச்சை நிற திருமாலின் மருகனே வீசுகின்ற அலையலைக்கும் கடல் வற்றி போக ஜெயவேலை ஊடுருவ செல்ல விட்ட பெருமாளே பரிதவிப்பது இனியேனோ அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இப்போ இந்த அற்புதமான பாடலில் சேலில் பரிதவிப்பது இனியேனோ. சேலில் பரிதவிப்பதுன்னா அதாவது சேல் மீனை ஒத்த விழி பிறட்டால் பரிதவிப்பது. நஞ்சு மேய்ந்து இளம் கழி கயல் மதர்ப்பன போல் வஞ்சி வாழ் கண்கள் மதர்த்தனங்கள் கயல் நஞ்சை மெய்தலில் செருக்குவன போல கண்கள் அலர்ந்து இருமாந்து அஞ்சி பிறன் சிந்தாமணி சொல்கிற அதே குறிப்பு. அதாவது அடுத்தது இந்த பாடலில் சிவபெருமானுக்கு உபதேசித்த வரலாறு சொல்லப்படுகிறது. அடுத்தது கடல் சுவர வேல்விட்ட திருவிளையாடு அதைத்தான் வீசுதிரை அழைத்த வேலை சுவர வெற்றி வேலை உருவவிட்ட பெருமாளைன்னு சொல்கிறார். இப்படி பல்வேறு அற்புதங்கள் நிறைந்த பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இளம் பொதுமனுடைய உடலை இறுக்கி அனைத்தும் பொருளை அபகரித்தும் மீண்டும் வாயுதலை கிடைக்கும் அந்த வஞ்ச எண்ணத்தை தெரிந்து கொள்ளாமல் காம இச்சையை மிகுந்த வகையில் எழுப்பும் ஆலகால விஷத்தை உண்ட சேல்மீன் போல வருந்துவது இன்னமும் எனக்கு வேண்டுமான்னு கேட்கிறார். போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? ஆகாய நதியாகிய கங்கை சந்திரன் இவற்றை அணிந்துள்ள புகழை கொண்ட சிவபெருமானுக்கு அவர் கேட்டறிந்த ஒப்பற்ற ஒரு பொருளை பிரணவ மந்திரத்தை உபதேசித்த பெருமாளை தோழனி பூண்டதும் அழகிய 12 மலை போன்றதுமான உன்னுடைய தோள்களில் வாழ்வின் இன்பத்தை பெற்ற குறப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனை விஷமுள்ள சர்ப்பமாகிய ரத்னமணி கொண்ட ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்பவரும் சக்கராயுதம் ஏந்தியவருமான பச்சை நிறம் கொண்ட திருமாலின் மருகனை வீசுகின்ற அலைகள் அலைக்கும்
அலைக்கும் கடல் வற்றும்படி வெற்றி வேலை ஊடுருவச் செல்ல விட்ட பெருமாளே, வருந்துவது இன்னமும் வேண்டுமோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனிப்பெருமான் திருவள்ளுவர் சமர்ப்பித்து அவர்களுக்கு பத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு நூற அருணகிரி பெருமான் திருப்பாதனில் சமர்ப்பணம். முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா.